பெண் சுதந்திரம்னா என்னன்னா, நல்லது கெட்டது 2யுமே அ ஒரு பெண் போய் தேடி தெரிஞ்சுக்கணும். ஒரு இப்போ வந்து மது அருந்துகிற மது அருந்துவதற்கு ஆண்களுக்கு சுதந்திரம் இருக்கு. ஆனா, ஒரு பெண்கள் மது அருந்துனா, நாம வந்து அது தப்புன்னு சொல்லுவோம். அத வந்து அனுமதிக்க மாட்டோம். ஆனா, ஒரு ஆண் மது அருந்துவது இங்க அனுமதிக்கப்பட்டது. அது வந்து மது அருந்துவது உடம்புக்கு தீங்கானது தான். அழிவை தரும். மது அருந்துகிற வழக்கம் ஒருத்தர அழிச்சிரும். ஆனா, அந்த அந்த அது அழித்துவிடும். அந்த அனுபவத்தை தேடி மது அருந்தக்கூடாது என்கிற ஒரு கருத்தை சொல்லுகிற ஒரு 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 சுதந்திரம் ஆணுக்கு இருக்கு. அது நல்லது, கெட்டது. இது நல்லது, இது கெட்டது. மது அருந்துவது ஒரு கெட்டது அப்படின்னு அவன் குடிக்கிறான். குடிச்சிட்டு இந்த இந்த சமூகத்துக்கு ஒரு செய்திய சொல்றான். இந்தியாவுல இருக்கிற ஆண்கள் என்ன பண்றாங்க? மது அருந்துகிறார்கள். மது அருந்துவதற்கு அவர்களுக்கு அனுமதி இருக்கு, சுதந்திரம் இருக்கு. அத யாரும் ஆனா பெண்கள் மது அருந்துனா அத ரொம்ப வித்தியாசமா பார்ப்பாங்க. ஒரு அருவருப்பா கூட பார்ப்பாங்க. அது முகம் சுளிக்கிற ஒரு விஷயமா கூட அது பார்ப்பாங்க. ஆனா ஒரு ஆண் மது அருந்தினால், தெரியாம மது அருந்துறான் அப்படிங்கும்போது அத பெருசா கண்டுக்க மாட்டாங்க. ஆனா அது அவன் பிற்பாடு சொல்லுவான். "மது அருந்தக்கூடாது. நான் மது அருந்தினேன். என் வாழ்க்கை நாசமா போச்சு. என் உடம்பு கிட்னி, என் கல்லீரல் இதுவா போச்சு, பாதிக்கப்பட்டுச்சு." அப்படின்னு ஒரு தகவல, ஒரு மெசேஜ், ஒரு கருத்த வந்து இந்த சமூகத்துக்கு ஒரு அறிவுரைய வந்து அவன் சொல்றான். காரணம் என்னன்னா, அவன் வந்து அந்த அனுபவத்தை சந்திக்கிறான். அந்த மது அருந்துகிற அந்த தீய பழக்கத்தை அ பழகி, பாதிக்கப்பட்டு இந்த சமூகத்திற்கு மனிதர்கள் அறிவுரை சொல்றான். நல்லது, கெட்டது. அது கெட்டது தான். அந்த கெட்டத சந்திக்கிற அந்த சுதந்திரம். அதுதான் ஆண்களுக்கு இருக்கு. ஆனா, அந்த சுதந்திரம் பெண்களுக்கு இல்ல. பெண்களுக்கு நல்லது, கெட்டது 2யுமே சந்திக்கிற அந்த சுதந்திரம் இருக்குல்ல, அது பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு மட்டும் தான் இங்கு நல்லதையும், கெட்டதையும் சந்தித்து, எது நல்லது, எது கெட்டது என்கிற சொல்லுகிற அந்த சுதந்திரம், அது ஆண்களுக்கு தான் இருக்கு. பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு அனுமதி கிடையாது. இப்போ புகை பிடிக்கலாமா? கூடாதா? அப்படிங்கிறது இப்போ பெண்களும் மது அருந்தக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வெறும் கேள்வி ஞானம் தான் அது. கேள்வி ஞானம் தான். பெண்களும் சிகரெட் பிடிக்கக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது வெறும் கேள்வி ஞானம் தான். அப்படி சொல்லுகிற பெண்களே ஒரு வாட்டி மது அருந்துனாங்கன்னா, அதுக்கு அடிமையாகுறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. ஆனா, ஒரு ஆண் வந்து என்ன பண்றான், அத குடிச்சு ஒரு மது அருந்தி பார்த்து, மதுவுக்கு அடிமையாகி, அப்புறம் கல்லீரல் பாதிக்கப்பட்டு, அப்புறம் வந்து நெறைய கட்டுப்பாடு இல்லாம ஒரு சாதிக்க முடியாம போயி, அதன் பிறகு இந்த மது அருந்தாதீர்கள் என்று பிறருக்கு அந்த அனுபவத்தை ஆண் சொல்றான். ஆனா, ஒரு பெண் என்ன பண்றா, சும்மா ஒரு கேள்வி ஞானம். மது அருந்துனா மது அருந்தக்கூடாது. எல்லாருமே சொல்றாங்க. மது அறிவுரை சொல்லிவிட்டால் நாம் உயர்ந்தவராகி விடுவோம் என்று பெண்கள் வந்து ஒரு அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டு அறிவுரையை சொல்லாம, ஒரு கேள்வி ஞானம். இந்த மாரியெல்லாம் அறிவுரை சொல்லிட்டா, நம்ம யார வந்து உயர்வா பார்க்குறோம்? இந்த சமூகத்துக்கு அறிவுரை சொல்கிறவர்கள தான் உயர்வா பார்க்குறோம். அப்ப அவர்கள் என்ன அறிவுரை சொல்றாங்க? இந்த மாரி மது அருந்தக்கூடாதுன்னு சொல்றாங்க, புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க, நேர்மையா இருக்கணும்னு சொல்றாங்க, ஒழுக்கமா இருக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது போன்ற ஒரு அறிவுரையை நாமும் பிறருக்கு சொன்னால் நாம் உயர்ந்தவராகி விடுவோம் என்று பெண்கள் வந்து ஒரு அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டு அல்லாமல், ஒரு கேள்வி ஞானம். அ கேள்வி ஞானம். அவங்கலாம் வந்து அவங்கள நாம ஏன் உயர்வா பார்க்குறோம்? அவங்க இந்த மாரியான அறிவுரை சொல்றாங்க மக்களுக்கு. மது அருந்தக்கூடாதுன்னு சொல்றாங்க. புகைப்பிடிக்கக்கூடாதுன்னு சொல்றாங்க. சாதிக்கணும்னு சொல்றாங்க. அப்ப அது போன்ற ஒரு அறிவுரை நாமும் சொல்லிவிட்டால், நம்மையும் உயர்ந்தவரா பார்ப்பாங்கன்னு சொல்லிட்டு, பெண்கள் அந்த அடிப்படையில் தான் மது அருந்தாதீங்க, புகைப்பிடிக்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு, இந்த சமூகத்துக்கு அறிவுரை சொல்லுகிற சில பெண்கள் பல பெண்கள் இருக்காங்க. ஒவ்வொரு குடும்பத்திலயுமே சொல்லுவாங்க. எல்லா பெண்களும் சொல்லுவாங்க. "மது அருந்தாத, தண்ணி அடிக்காத, தம் அடிக்காத" அப்படின்னு. ஆனா அவங்களுடைய அறிவு வெறும் கேள்வி ஞானம் தான். ஆனா கேள்வி ஞானம் தான் தவிர அனுபவ அறிவு கிடையாது. அத்தகைய அனுபவத்தை ஒரு ஆணுக்கு ஒரு மது அருந்துவதற்கான சுதந்திரம் ஆணுக்கு இருக்கு. ஆனா ஒரு பெண்ணிற்கு பெரும்பாலான வீடுகளில் கிடையாது. ஆ பெண் மது அருந்தினால் அவ்வளோதான். முகம் சுளிக்கிற அருவருப்பான ஒரு விஷயமாவும், அது வந்து முத்திர குத்தி ஒதுக்கி வச்சுருவாங்க. அந்த அளவுக்கு ஒரு பெண்ணிற்கு ஒரு நல்லது கெட்டத சந்திக்கிற சுதந்திரம் பெண்ணுக்கு இல்ல. ஆனா ஆணுக்கு இருக்கு. நல்லது கெட்டதை நல்லது எது, கெட்டது எது என்று தானே தேடி போய் சந்திச்சு தனது அந்த அனுபவத்தை அடிப்படையாகக் கொண்டு ஒரு அறிவுரை சொல்லுகிற அந்த அந்த மாரியான அனுபவம் பெண்களுக்கு கிடையாது. பெண்களுக்கு இருக்கிறது எல்லாமே கேள்வி ஞானமா தான் இருக்கு. அவங்க அவங்க எத சொல்றாங்க? அவங்க ஒரு அறிவுரை சொல்றாங்க. எல்லாரும் கேட்குறாங்க. அந்த மாரி அப்போ அத நம்மளும் சொல்லிட்டா, நாமளும் உயர்ந்தவர் ஆயிடுவோம். அப்ப அதனால தான் பெண்களுடைய அறிவுரைய யாரும் கேட்கறதில்ல. "மது அருந்தாதீங்க, குடிக்காதீங்க" அப்படின்ட்டு பெண்கள் அறிவுரை சொன்னா, அத வந்து ஆண்கள் கேட்கறதும் இல்ல. இந்த சமூகம் அத பெருசா காது குடுத்து கேட்கறதும் இல்ல. இந்த இப்ப மதுபானத்துக்கு எதிரா போராட்டம் நடத்துறாங்க. டாஸ்மார்க் எதிரா பெண்கள் போராட்டம் நடத்துறாங்கன்னா,
அந்த போராட்டத்தை வந்து இப்படி தான் பார்க்குறாங்க. ஏன்னா பெண்களுக்கு அது ஒரு கேள்வி ஞானம் தான். ஒரு உணர்வுபூர்வமா அது தீங்கானது, எந்த வகையிலெல்லாம் அது தீங்கானது. ஒரு மது அருந்துகிறவர் எந்த மாரியெல்லாம் அவங்க பாதிக்கப்படுவாங்க. அந்த மாரி அந்த மாரியான ஒருவரிடமிருந்து வருகிற அறிவுரையாக, பெண்களிடமிருந்து வருகிற அறிவுரையை யாருமே பார்க்கல. பெண்களுக்கு இருக்கிறது ஒரு கேள்வி ஞானம். இப்படியெல்லாம் சொல்லிட்டா நம்ம ஒரு உயர்ந்தவரா பார்ப்பாங்க, நம்மள மதிப்பாங்க அப்படின்னு நெனச்சு கூட பெண்கள் சொல்லுவாங்க. மது அருந்தக்கூடாது என்று சொல்லிவிட்டால், நம்மை உயர்ந்தவராக அடடே! என்ன ஒரு ஒழுக்கமான செய்தியை ஒரு பெண் சொல்லுகிறார். அதனால நம்மள உயர்ந்தவர் ஆயிடலாம். அறிவுரை சொல்லிவிட்டால் உயர்ந்தவர் ஆயிடலான்னு சொல்லி, திருக்குறள படிச்சுக்கிட்டு ஒப்பிக்கிறாங்கல்ல. அப்ப நம்ம திருவள்ளுவர் ஆயிடலாம். திருவள்ளுவருக்கு இணையானவராக ஆகிவிடலாம். திருவள்ளுவரைப் போல நம்மையும் உயர்வராக பார்ப்பார்கள் என்று, திருக்குறள படிச்சுக்கிட்டு அதுக்கு விளக்கம் சொல்றது மூலமாவே, நம்ம திருவள்ளுவருக்கு இணையானவராக ஆகிவிடலாம் என்று நினைக்கிறார். ஆனா இவங்களா சொந்த அவரு திருவள்ளுவர் வந்து அவருடைய அனுபவத்த சந்திச்சு சொல்லியிருக்காரு. இவங்க எந்தவித அனுபவத்தையும் சந்திக்காம, நல்ல பிள்ளையா வந்துட்டு திருக்குறளுக்கு விளக்கம் குடுத்துட்டு, நம்மள உயர்ந்தவராக்கிக்கிறது. இது போன்ற ஒரு தன்மை பெண்களிடம் இருக்கு. அதனால சுதந்திரங்கிறது என்னன்னா, நல்லது, கெட்டது 2யும் நானே போய் தேடி தெரிஞ்சுக்கணும். அதுக்காக எல்லாத்தையுமே நானே தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்ல. ஆனா, எனக்கு அந்த சுதந்திரமாவது இருக்கணும். எனக்கு அந்த சுதந்திரம் உனக்கு கிடையாது அப்படின்லாம் இருக்கக்கூடாது. நல்லது, கெட்டதா எனக்கு அந்த சுதந்திரம் இருக்கா? அதுக்காக எல்லா கெட்டதையும் நானே போய் தெரிஞ்சுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. ஆனா, அப்படி நான் விரும்பினால் அதற்கு எனக்கு சுதந்திரம் இருக்க வேண்டும். அப்படியே வந்து அது வந்து பெண்களுக்கு கிடையாது. ஆண்களுக்கு தான் அந்த சுதந்திரம் இருக்கு. இப்போ சுதந்திரம்னா என்னன்னா, இப்போ சுதந்திரம்னா நல்லது, கெட்டது எதுவா இருந்தாலும் இப்போ பெண்கள் மது அருந்துனா உடனே என்ன சொல்றாங்க? இவங்க பெண் சுதந்திரம்னா தப்பா புரிஞ்சுக்கிறாங்க. இது வந்து பெண் சுதந்திரம் கிடையாது. ஆண்களைப் போலவே கெட்டதையும் செய்யணும் அப்படின்னு நினைக்கிறதுக்கு வந்து பெண் சுதந்திரம் கிடையாது. அப்படின்னு சொல்றாங்களா? நான் என்ன சொல்றேன்னா, நல்லது, கெட்டது 2யுமே ஒரு பெண் தேடி தெரிஞ்சுக்கணும். அதற்கு பேர் தான் சுதந்திரம். ஒரு ஆணுக்கு அந்த சுதந்திரம் இருக்குல்ல. மது குடிப்பதற்கான சுதந்திரம், சிகரெட் பிடிப்பதற்கான சுதந்திரம் ஒரு ஆணுக்கு இருக்குல்ல. அப்ப அந்த சுதந்திரம் தான் பெண்ணும் கேட்கிறா. நீனும் நல்லதையும் செய்ற, கெட்டதையும் பண்ற. அந்த சுதந்திரம் உனக்கு இருக்கு. அதே சுதந்திரத்த எனக்கும் குடு. நல்லது பண்றதுக்கு மட்டுமே எனக்கு சுதந்திரம் கொடுக்கப்படுகிறது. பெண்களுக்கு. பெண்களுக்கு நீ நல்லது பண்றதுக்கு மட்டும் தான் உனக்கு அனுமதி. கெட்டதெல்லாம் நீ போயிடாத. உன்ன நான் பல்வேறு வகையில முத்திர குத்திருவோம். முத்திர குத்தி ஒதுக்கி வச்சுருவோம். அப்படின்ற மாரி அச்சுறுத்தப்படுகிறார். அப்படிலாம் இல்லாம, நல்லது கெட்டது ஒரு ஆண் வந்து எப்படி நல்லது கெட்டது புகைப்பிடிக்கிறான், மது அருந்துறான் அப்படின்னா, இங்க ஒருவேளை மது தடை விதிக்கப்பட்டால், புகைப்பிடிப்பதற்கு தடை விதிக்கப்பட்டால், புகைப்பிடிக்கிற பழக்கம், சிகரெட் எங்கேயுமே விற்கப்படவில்லை என்றால், அப்ப அது ஆணுக்கும் தப்பா போயிரும். அந்த அனுபவத்தை ஆணும் பெற முடியாது. அப்ப அது பெண்ணும் பெற முடியாது. அப்ப அதுல ஒரு நியாயம் இருக்கு. ஆனா, அது இங்க விற்கப்படுகிறது அப்படிங்கும்போது, ஆண் அதை பயன்படுத்துகிறான், வாங்கி பயன்படுத்துகிறான் எனும்பொழுது, அந்த சுதந்திரம் ஆணிற்கு இருக்கிறது. ஆனால் அந்த சுதந்திரம் பெண்ணிற்கு இல்லை. அப்ப இதுதான் வந்து பெண்ணடிமைத்தனம்ங்கிறது. இதுதான் பெண்களுக்கு சுதந்திரம். அப்ப விடுதலைங்கிறது என்னது? பெண் விடுதலைங்கிறது என்னது? பெண் சுதந்திரம்ங்கிறது என்னது? பெண் உரிமைங்கிறது என்னது? நல்லது, கெட்டது 2யுமே நானே தேடி தெரிஞ்சுக்கிறேன். நீ எனக்கு சொல்லாத. நானே தேடி தெரிஞ்சுக்கிறேன். நல்லது அல்லது எனக்கு விருப்பம் இருந்தா, அதாவது இப்ப மது அருந்துவதற்கு ஒரு பெண்ணிற்கு இங்க விற்கப்படுகிறது அப்படின்னா, அப்போ குடிப்பதற்கு ஒரு பெண்ணுக்கு சுதந்திரம் இருக்கணும். ஒருவேளை அந்த பெண் விருப்பம் இல்லாமல் கூட அது வேண்டாம், எனக்கு அது பிடிக்காது, அது அது தேவையில்ல அப்படின்னு கூட நினைக்கலாம். ஆனால் அவள் விருப்பப்பட்டால் அவள் அந்த அந்த சுதந்திரத்தை, அந்த உரிமையை எடுத்துக்கொள்ள வேண்டும். அந்த உரிமையை பயன்படுத்த வேண்டும். அந்த சுதந்திரத்தை பயன்படுத்த வேண்டும். விருப்பப்பட்டா. அதற்கு யாரும் குறுக்க நிக்கக்கூடாது. இதுதான் பெண் சுதந்திரம். அதனால நான் கெட்டது எல்லாத்தையும் நானே போய் தெரிஞ்சுப்பேன் அப்படின்னு போகணுங்கிற அவசியம் கிடையாது. அது விருப்பப்பட்டால், அதற்கு இங்க எந்த தடையும் இருக்கக்கூடாது. ஆணிற்கு இருக்கிற அதே சுதந்திரம் பெண்ணிற்கும் இருக்க வேண்டும். அதற்கு ஒரு பாதுகாப்பு இருக்கணும். இதுதான் பெண் சுதந்திரம். பெண் சுதந்திரம்னா என்னது? நல்லது கெட்டது ஒரு ஆணைப் போல நல்லது கெட்டத அவனே போய் தெரிஞ்சுக்கிறான்ல. அவன் போய் தெரிஞ்சுக்கிறான். அதுக்கு வந்து இங்க வந்து தடை. அதுபோல ஒரு பெண்ணிற்கும் இருக்க வேண்டும். பெண்ணிற்கு வந்து அந்த மாரியெல்லாம் உனக்கெல்லாம் தேவையில்ல. நான் நல்லது கெட்டத போய் சந்திச்சுட்டு, உனக்கு நான் அறிவுரை சொல்றேன். ஆண்கள் என்ன சொல்றான் அப்படின்னா, நல்லது கெட்டது எல்லாத்தையும் நான் போய் சந்திக்கிறேன். உனக்கு வந்து அறிவுரை சொல்றேன். நீ வீட்லயே இரு. நீ எதுக்கு 2 பேருமே நல்லது கெட்டது தெரிஞ்சுக்கணும்? அப்படின்னு கருத்து முரண்பாடு தான் வரும். நான் என்ன சொல்றேனோ நீ தலையாட்டு. அதனால நீ அனுபவத்த சந்திக்காத. நீ அனுபவத்த சந்திச்சுரு நானும் நல்லது கெட்டத போய் சந்திக்கிறேன். பெண்ணாகிய நீனும் நல்லது கெட்டத சந்திக்கிறேன்னா, ஒருவேளை நீ எனக்கே அறிவுரை சொல்ற அளவுக்கு உனக்கு நீ அனுபவத்த சந்திச்சிருவ. ஒரு ஆண் பயப்படுறான். எப்படின்னா, நான் எப்படி ஒரு நல்லது கெட்டது இந்த வாழ்க்கையில ஒரு ஆணாகிய நான் வந்து எப்படி இந்த உலகத்தில நல்லது கெட்டதெல்லாம் போய் பார்த்துட்டு,
வரணும். அதுபோல் ஒரு பெண்ணாகிய நீனும் ஒரு மனைவியும் நல்லது கெட்டது எல்லாத்தையும் அவள் போய் தேடிக்கிறா அப்படின்னா, அப்போ ஒரு கட்டத்தில ஒரு பெண்ணுக்கு அறிவு அதிகமாகி தனது கணவனுக்கு அறிவுரை எங்கே சொல்லிருவாளோ அப்படிங்கிற பயம் ஆணுக்கு இருக்குது. அதுவும் ஒரு காரணம். அ அப்போ அவள் அறிவுரை சொல்கிற இடத்தில் நான் மாறிவிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இருக்குது. அதனால பெண்ணுக்கு வந்து அந்த நல்லது கெட்டது நான் பார்த்துக்கிறேன். நான் சிந்திச்சு எப்படி நான் சம்பாதிச்சுக்கிறேன். குடும்பத்துக்கு தேவையான பணத்த நான் சம்பாதிச்சு உனக்கு தரேன். நீ வீட்டிலேயே உட்காந்துக்கோ. அதுபோல அறிவை கூட பணத்தை மட்டுமே அல்ல. சம்பாதிப்பது பணத்தை சம்பாதிப்பது மட்டுமே ஆணிற்கு அனுமதி கிடையாது. அறிவையும் ஆண் தான் சம்பாதிக்க வேண்டும். அந்த அறிவை சம்பாதித்து கொண்டு வந்து வெளி உலக அனுபவ அறிவை சம்பாதித்து கொண்டு, நீ வீட்ல இருக்கிற பெண்களுக்கு அறிவுரை நான் சொல்லுவேன். பணத்த சம்பாதிச்சு எப்படி உன்கிட்ட குடுக்குறேனோ, அதுபோல அறிவையும் சம்பாதித்து எது நல்லது, எது கெட்டது என்கிற அறிவையும் சம்பாதித்து, நான் வீட்டிற்கு வந்து உனக்கு நான் அறிவுரை சொல்வேன் என்று ஆண் வந்து பெண்ணிற்கு சொல்கிறான். இதுதான் வந்து பெண் அடிமைத்தனம் என்பது. அதனால அனுபவங்கிறது இருவருமே எதிர்கொள்ள வேண்டும். அது நல்லதோ, கெட்டதோ நானும் போய் பார்க்குறேன். இதுதான் அதற்கு அனுமதி இருக்கணும். ஒரு பெண் எனக்கு விருப்பம் இல்ல, தேவையில்ல எனக்கு அது அப்படின்னு விட்டுறலாம். ஆனா தேவைப்படும்போது அதற்கு இங்க அனுமதி இருக்க வேண்டும். அதற்கு இங்க எந்த தடையுமே இருக்கக்கூடாது. ஏன் அப்ப இப்ப வெளிநாடுகள்ல இருக்குது. ஒரு பெண் வந்து விருப்பப்பட்டா அவ மது அருந்தலாம். அதை யாரும் பெருசா சிகரெட் பிடிக்கலாம் அல்லது நல்லது கெட்ட அனுபவங்களை ஒரு பெண்ணும் தேடிக்கிறா ஒரு ஆணைப் போல. அப்ப இங்க ஏன் இல்ல? அது பிரச்சனைய சொல்லிட்டேன். அதுக்கு என்ன தீர்வு? ஏன் இந்த பிரச்சனை உருவாச்சுன்னு சொல்லணும் முதல்ல. ஒரு நோய பத்தி சொல்லியாச்சுப்பா. இதுதான் இந்த நோயோட தன்மை அப்படின்னு நான் சொல்லியாச்சு. சுகர்னா இந்த மாரி இருக்கும் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த சுகர் ஏன் வருது? அல்ல ஆஸ்மா ஏன் வருது? இதுக்கு என்ன மருந்து? அதையும் சொல்லணும். அதுபோல இங்க இருக்கிற ஒரு பிரச்சனை. பெண் சுதந்திரம்னா என்ன? பெண் அடிமைத்தனம்னா என்ன? பெண் விடுதலைன்னா என்ன? சொல்லிட்டேன் நானு. அப்படின்னா, அது ஏன் வருது? இதற்கு என்ன தீர்வு? அப்படிங்கிறதையும் நான் சொல்லணும். இதற்கு என்ன தீர்வு அப்படின்னா, இங்கே ஏன் இந்த பிரச்சனை வருது அப்படின்னா, தாய்மொழியில் கல்வி இல்லை. கல்விங்கிறது சாதாரண விஷயமே கிடையாது. கல்வியில தான் உங்க வாழ்க்கையே விரிவடையுது. நீங்க ஒரு இன்ஜினியராவோ, டாக்டராவோ இருக்கீங்க, அல்லது ஒரு பணக்காரரா இருக்கீங்க, படித்தவரா இருக்கீங்க, ஆசிரியரா இருக்கீங்க, ஒரு நல்ல ஒரு பதவியில இருக்கீங்கன்னா, அது படிப்பால் தான் வந்தது. உங்களுக்கு இருக்கிற மரியாதை எல்லாமே படிப்பால் தான் வந்தது. அதனால படிப்பு தான் நமது வாழ்க்கையை தீர்மானிக்குது அப்படின்னா, நீ எந்த மொழியில கல்வி கற்கிற? தாய்மொழியில் கல்வி கற்றால் அப்போ இந்த மாரியான இந்த ஆண் சர்வாதிகாரம், பெண் அடிமைத்தனமே இருக்காது. நீங்க பாருங்க முன்னேறிய எந்த ஒரு நாடு முன்னேறணும் அப்டின்னா, அங்க தாய்மொழியில் கல்வி கற்ற ஒரு நாடு தான் முன்னேறும். நீங்க ஓரிரு நாடுகளை நீங்கள் உதாரணமாக சொல்லலாம். தாய்மொழியில் இங்க வந்து சிங்கப்பூர்ல என்ன தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க. அங்க 2, 3 மொழியில கல்வி கற்கிறாங்க. அவங்க முன்னேறலையா? துபாயில பார்த்தீங்கன்னா, அங்க வந்து அவங்க தாய்மொழியில கல்வி கற்கிறாங்க. அதுவெல்லாம் துபாய், சிங்கப்பூர்லாம் ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். அது வந்து ஒரு நாடுங்கிறதுக்கான ஒரு அடையாளம் கிடையாது. அங்க பல நாட்டவர்கள் இருக்காங்க. தமிழர்கள் இருக்காங்க, இந்தியர்கள் இருக்காங்க. அப்ப சிங்கப்பூர்ல பார்த்தீங்கன்னா, தமிழர்கள், இந்தியர்கள், சீனாக்காரங்க இருக்காங்க, மலேசியாக்காரர் இப்ப பல நாட்டவங்க சேர்ந்தது தான் சிங்கப்பூர். சிங்கப்பூர்ல சிங்கப்பூருங்கிறது வந்து ஒரு தமிழ்நாடு மாரி, இங்க தமிழ்நாட்டு பூர்வீக குடிகள் அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அதுபோல துபாய் பார்த்தீங்கன்னா, துபாய் வந்து வெளிநாட்டுக்காரங்கலாம் போறாங்க. கேரளாக்காரங்க போறாங்க, மலையாள மொழி பேசுறவங்க, தமிழ் மொழி பேசுறவங்க, கர்நாடக மொழி பேசுறவங்க, இந்தியாவுல இருக்கிற அத்தனை மொழி பேசுகிறவர்களும் அங்கே போய் உழைக்கிறாங்க. அதுபோல வெளிநாட்டில இருந்து பல நாடுகளிலிருந்து வருகிறார்கள். துபாய் வந்து ஒரு டூரிஸ்ட் பிளேஸ். டூரிஸ்ட் பிளேஸ்ல நீங்க ஏதாவது ஒரு அந்த டூரிஸ்ட் பிளேஸ்ல வந்து நீங்க ஒரு ஆங்கிலம் தான் பயன்படும். நீங்க எந்த ஒரு டூரிஸ்ட் பிளேஸ்லயும் போனீங்கன்னா ஆங்கிலம். ஏன்னா பல நாட்டவர்களும் அங்க வருவாங்க. அவங்களுக்கு ஒரு பொதுவான ஒரு மொழி தேவை. பொதுவான மொழி, உலக பொதுவான மொழி இப்போ ஆங்கிலம் தான் பயன்படுது. அதனால நீங்க வந்து தாய்மொழி இல்லாமல் எந்த ஒரு நாடாவது முன்னேறி இருக்கா அப்படின்னு உதாரணம் காட்டும்போது, நீங்க உடனே என்ன காட்டுவீங்க அப்படின்னா, சிங்கப்பூரையோ, துபாயவோ காட்டுவீங்க. துபாய் முன்னேறலையா? அங்க என்ன தாய்மொழியிலயா கல்வி கற்கிறாங்க? சிங்கப்பூர்ல பாருங்க, அவங்க என்ன தாய்மொழியிலயா கல்வி கற்கிறாங்க? அவங்கலாம் முன்னேறலையா? அப்படின்னு நீங்க அவங்கள காட்டாதீங்க. அதெல்லாம் டூரிஸ்ட் பிளேஸ். சுற்றுலா தலம் அது. அந்த வகையில தான் அதுவெல்லாம் முன்னேறித்திட்டு இருக்கு. பல நாட்டவர்களும் அங்க இருக்காங்க. இது என்னுடைய நாடுன்னு என்னுடைய பூர்வீக நாடு. இந்த நாட்டுக்கு நான் தான் பூர்வீக குடிமக்கள் அப்படின்னு சொல்றவங்க, அங்க யார் இருக்காங்க? அப்படி ஒண்ணுமே கிடையாது. தமிழர்கள் இருக்காங்க. இங்கேருந்து போனவங்க தான் அந்த நாட்டிற்கு சொந்தக்காரர்களாக தமிழர்கள், சீனாக்காரங்க இப்படி தான் இருக்காங்களே தவிர, ஆனா முன்னேறிய வேற நாடு ஒரு ரஷ்யாவ பாருங்க, ஒரு அமெரிக்கா பாருங்க, இங்கிலாந்து பாருங்க. இவங்கலாம் பார்த்தீங்கன்னா, அவங்க தாய்மொழியில கல்வி கற்று, அதனால தான் அவங்க முன்னேறுறாங்க. அதனால தான் சுதந்திரம். சுய சிந்தனை என்பது அவங்களுக்கு இருக்கும். தாய்மொழியில் கல்வி கற்பவர்களுக்கு சுய சிந்தனை இருக்கும். அ எதையும் மத்தவங்கள பார்த்து எதையும் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. சுயமாவே சிந்திச்சு முடிவெடுக்கிற அந்த தன்மை. அதுதானே இது. இப்போ வந்து
ஒரு இங்கே நம்ம ஆண்களுக்கு பெண்களுக்கு என்ன பண்ணுறோம், அடிமையாக இருக்காங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? சுயமாகவே சிந்திக்க மாட்டேன்றாங்க. பெண்ணிற்கும் சேர்த்து ஆண் சிந்திக்கிறான். பெண்ணிற்கும் சேர்த்து ஆண் சம்பாதிக்கிறான் பணத்தை. இதுதானே. ஆனால் இதுக்கு என்ன காரணம்? இந்த நம்ம பிற மொழியில் சிந்திக்கிறோம்ல, அது ரொம்ப கஷ்டம். பிற மொழியில் கல்வி கற்பது, பிற மொழியில் தொழில் செய்வது. இங்கே ஆங்கிலத்தில் கல்வி கற்கிறோம். ஆங்கிலம் தெரிந்தால் தான் இங்கே ஒரு தொழிலை செய்ய முடியும். அப்போ பிற மொழியில் தான் நம்ம ஒரு கல்வி கற்கிறோம், பிற மொழியில் தான் தொழில் செய்கிறோம். அப்படிங்கும்போது ரொம்ப கஷ்டம் அது. ரொம்ப கஷ்டம். இப்போ இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். நான் ஆங்கிலத்தில் தான் பேசணும் அப்படின்னு நீங்கள் ஒரு சட்டம் போட்டிங்கன்னா என்ன ஆகும்? என்னால் பேசவே முடியாது. அதுபோல் தான். அப்போ நான் தாய்மொழியில் பேசுவதால் தான் இவ்வளோ நேரம் நான் பேசுகிறேன். தாய்மொழியில் பேசுறது தான் பேசுகிறேன். அப்போ தாய்மொழியில் பேசுகிறது தான் எனக்கு எளிதாக இருக்குது. அதுபோல் தான் ஒரு தொழில் கூட. ஒரு தொழில் கூட தாய்மொழியில் செஞ்சால் தான் எளிதாக இருக்கும். இன்றைக்கி நான் தாய்மொழியில் பேசிகிட்டு இருக்கேன்ல, இது எனக்கு எப்படி எளிதாக இருக்குது? சிலருக்கு இந்த மாதிரி வீடியோ போடுறதே தொழிலாக மாறுது. அப்படின்னா அவங்க தொழில் எதன் மூலமாக நடக்குது? அவங்க தாய்மொழியில் தான் சிறப்பாக நடக்குது. அதுவே ஆங்கிலத்தில் தான் நீ வீடியோ போட வேண்டும் என்றால், அப்போ நீ எப்படி சுதந்திரமாக வீடியோ போட முடியும்? போடவே முடியாது. அதுதான் இங்கே நடக்குது. தொழிலெலாம் பார்த்தீங்கன்னா, அங்கே ஆங்கிலத்தின் தலையீடு காரணமாக பலரால் தொழில் செய்ய முடியல. தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியல. திறமையை வெளிப்படுத்த முடியல. எனக்கு என்ன தெரியுங்கிறத என்னால் வெளிப்படுத்த முடியல. நான் ஆங்கிலத்தில் தான் பேசணுன்னு நீங்கள் சட்டம் போட்டிங்கன்னா, இப்போ எனக்கு என்ன தெரியுங்கிறத மற்றவங்களுக்கு என்னால் வெளிப்படுத்தவே முடியாது. இப்படி தான் இங்கே நடக்குது. இங்கே எல்லா தொழிலையும் பாருங்கள். நீங்கள் எந்த தொழில், எந்த வேலைக்கு ப்ரைவேட் கம்பெனிக்கோ அல்லது கவர்மெண்ட் எங்கே போனாலும் சரி, ஆங்கில அறிவு இருந்தால் தான் உங்கள் திறமையை வெளிப்படுத்த முடியும். அப்போ என்ன பண்ணுறாங்க? கஷ்டப்பட்டு வெளிப்படுத்துகிறாங்க. வேலை செய்கிறதே கஷ்டமாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறான் ஆண் அந்த கஷ்டத்தை நான் சந்திக்கிறேன், நீ வீட்டில் உட்காந்துக்கோ. நான் கஷ்டத்தை சந்தித்து அதுபோன்ற அந்த ஆதிக்கத்தின் காரணமாக இங்கு கல்வியும் தொழிலும் கஷ்டமாக இருக்குது. வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அதனால் இந்த வாழ்க்கையை கஷ்டப்பட்டு வாழ்ந்து நான் பணத்தை சம்பாதிச்சுட்டு வரேன், அறிவையும் சம்பாதிச்சுட்டு வரேன். ரெண்டையும் சம்பாதிச்சு நீ வீட்டில் உட்காந்துக்கோ, நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி பெண்களை வீட்டில் உட்கார வச்சிடுறாங்க. அதுவே தாய்மொழியில் கல்வி தொழில் எல்லாமே இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. தாய்மொழியில் மட்டுமே கல்வி தொழில் ஜப்பானில் எப்படி இருக்குது, சீனாவில் எப்படி இருக்குது, அவங்க தாய்மொழியில் தானே இருக்குது. அதுபோல் தமிழ்நாட்டிலே இருந்ததுன்னா தொழில் செய்கிறது, நான் எப்படி பேசுகிறது எனக்கு ஈஸியாக இருக்குது தாய்மொழியில், அதுபோல் தொழில் செய்கிறது எனக்கு ஈஸியாக இருக்கும். அப்போ எல்லா பெண்களும் வேலைக்கு வந்துடுவாங்க. ஆண்களும் வேலைக்கு வந்துடுவாங்க, பெண்களும் ஆண்கள் கண்டிப்பாக வேலை செஞ்சு தான் ஆகணும். எல்லா பெண்களும் வீட்டிலே இருக்க மாட்டாங்க. ஏன்னா தொழில் செய்கிறது ஈஸியாக மாறுது. அதனால் இங்கே ஆண் ஒரு பெண் சுதந்திரம் ஏன் இங்கே இல்லாமல் போகுது? ஆண் ஏன் சர்வாதிகாரியாக மாறுறான்? இங்கே வாழ்க்கை கடினமாக மாறும்போது தான் அந்த கடினமான வாழ்க்கையை ஆண் ஒரு தியாகி போல் நான் மட்டும் வாழ்ந்துக்கிறேன், நீ வீட்டில் உட்காருமா பாவம், நீ என்ன பண்ணுவ அப்படின்னு சொல்லி உட்கார வச்சிடறான். இங்கே வாழ்க்கை ஈஸியாக மாறுது அப்படின்னா அது எதன் மூலம்னா கல்வி மூலமாகவும் தொழில் மூலமாக தான். அது தாய்மொழியில் நீ கல்வி கற்கும்போது அப்புறம் தாய்மொழியில் தொழில் செய்வது. கல்வி கற்றுட்டு தானே தொழில் போகிறோம். இப்போ என்ன மொழியில் நம்ம கல்வி கற்கிறோமோ அந்த மொழியில் தான் தொழில் செய்வோம். தாய்மொழியில் கல்வி கற்கும்போது, தாய்மொழியில் தொழில் செய்யும்போது நமது தொழில் எளிதாகிறது, நமது வாழ்க்கை எளிதாகிறது. எளிதான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டும் என்கிற ஆர்வம் பெண்களுக்கு வரும். வீட்டிலே இருக்க மாட்டாங்க. இன்றைக்கி வீட்டில் இருக்கிறேன் பெண்களே சொல்கிறாங்க, நான் வீட்டிலே இருக்கிறேன்ப்பா, வேலைக்கே வேண்டாம் அப்படின்றாங்க. ஏன்னா இன்றைக்கி வேலைங்கிறது அவ்வளோ கடினமாக இருக்குது. ஆண்களுக்கே வேலை செய்ய பிடிக்கல. வீட்டிலே இருக்கலாம் போலுக்க, லீவு எப்படா வரும், வீட்டிலே இருக்கலாம் அப்படின்னு தோணுது ஆண்களுக்கு. ஒரு வேண்டா வெறுப்பாக தான் அந்த வேலையை ஆண்கள் செய்கிறாங்க. செஞ்சு தான் ஆகணும். 2 பேருமே வீட்டில் உட்காந்துட முடியாது. அதனால் பெண்களுக்கும் அது கஷ்டமாக இருக்குது. ஆண் புரிஞ்சுக்கிறான், இந்த வேலை செய்கிறது பெண்களுக்கு எவ்வளோ அந்த அளவுக்கு ரொம்ப போராட்டமாக இருக்குது. அதனால் பெண்களுக்கு அந்த சலுகையை கொடுக்குறான், நீ வீட்டிலே உட்காந்துக்கோ அப்படின்னு. எல்லா பெண்களுக்கும் அந்த சலுகை கிடைப்பதில்லை, சில பெண்கள் கிடைக்குது. அதனால் பெண் சுதந்திரம் இல்லாமல் போச்சு அப்படின்னா, தாய்மொழியில் கல்வி இல்லை என்பது தான் பெண் சுதந்திரம் இங்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணம். சுதந்திரமாக ஒரு ஆணாலே இங்கே சுதந்திரமாக இருக்க முடியல. அந்நிய மொழியில் கல்வி கற்பதாலும் அந்நிய மொழியில் நாம் தொழில் செய்வதாலும் ஒரு ஆணால் சுதந்திரமாக தொழில் செய்ய முடியல, சுதந்திரமாக பேச முடியல. தொழில் செய்கிற இடத்துல சுதந்திரமாக பேச முடியல. ஆங்கில மொழியின் ஆதிக்கம், ஆங்கில மொழியின் கலப்பு காரணமாக ஒரு சுதந்திரமாக தாய்மொழியில் இப்போ இவ்வளோ நேரம் நான் தாய்மொழியில் சுதந்திரமாக பேசுகிறேன். என்ன ஆங்கில மொழியில் பேச சொன்னால் பேச முடியுமா? பேச முடியாது, என்னால் பேச முடியாது. அதுபோல் தான் ஒரு தொழில் செய்கிற இடத்துல நீ ஆங்கிலத்தில் தான் ஆங்கில அறிவு உனக்கு இருக்க வேண்டும். அப்போ தான் உன் தொழிலை சுதந்திரமாக செய்ய முடியும். ஆங்கிலத்தில் தான் பேச வேண்டும், ஆங்கிலம் கலந்து பேச வேண்டும் என்றால் அப்போ என்னால் பேசவே முடியாது. இதுதான் இங்கே நடக்குது. இந்த ஆங்கில மொழி ஆதிக்கத்தின் காரணமாக தொழிலை சுதந்திரமாகவோ திறமையாவோ இங்கே உள்ள ஆண்களால் செய்ய முடியவில்லை, பெண்களாலும் செய்ய முடியவில்லை.
அதனால் அது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. கல்வி கஷ்டமாக இருக்குது, தொழில் கஷ்டமாக இருக்குது, ஆங்கில ஆதிக்கத்தின் காரணமாக வாழ்க்கையே கஷ்டமாக இருக்குது. அதனால தான் பெண்களுக்கு ஆண் என்ன பண்ணுறான், "நீ வீட்டிலேயே உட்காரும்மா, பாவம் என்ன பண்ணும், நான் மட்டும் அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறேன்" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஆண்கள் வந்து என்ன பண்ணுறான், அப்போ வந்து கல்வி வந்து உன் தாய்மொழியில இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, நான் பேசுகிற தாய்மொழியில தான் பேசுகிறேன். இந்த மாதிரி என் தொழில் இருக்கும். நான் இந்த மாதிரி சுதந்திரமா பேசுகிறேன்ல, அதுபோல் நான் என்ன பண்ணுவேன், தாய்மொழியில் எனது கல்வி இருந்தா, தொழில் இருந்தா, கல்வியும் தொழிலும் தாய்மொழியில் இருந்தா, நான் பாட்டுக்கு சுதந்திரமா பேசுவேன், சுதந்திரமா செயல்படுவேன், என் திறமையை சுதந்திரமா வெளிப்படுத்துவேன். எனக்கு தொழில் செய்கிறது ஈஸியாக இருக்கும். அப்போ ஆணுக்கும் ஈஸியாக இருக்கும், பெண்ணுக்கும் ஈஸியாக இருக்கும். அப்போ தான் பெண் வந்து அந்த பொருளாதார அடிமைத்தனத்திலிருந்து விடுபட்டு பணத்தை சம்பாதிப்பதற்காக தொழில் செய்கிறவர்களாக அத்தனை பெண்களுமே புறப்படுவார்கள். அப்போ ஆணுக்கு அந்த பொருளாதார சுமையிலிருந்து விடுதலை கிடைக்கும். இன்னைக்கு குடும்ப பொருளாதார சுமை எல்லாமே ஆண்களிடம் சுமத்தப்படுகிறது. ஆண்களின் வருமானத்தில் வாழ்ந்து விடலாம், வாழ்க்கையை கடந்து விடலாம். ஆணின் முதுகில் ஏறி இந்த வாழ்க்கையை கடந்து விடலாம், வாழ்க்கை என்கிற அந்த பெரு ஆற்றை கடந்து விடலாம் என்று பெண்கள் திட்டமிடுகிறார்கள். அந்த மாதிரி பெண்கள் நேர்மையற்றவர்களாக மாறிப்போனதுக்கு தாய்மொழியில் கல்வி இல்லை என்பதுதான் காரணம். அந்நிய மொழி மோகம்தான் காரணம். தாய்மொழியில் மட்டும் கல்வி கொடுத்து பாருங்கள். அப்புறம் தாய்மொழியில் தான் தொழில் வரும். தாய்மொழியில் கல்வி கற்றால் தாய்மொழியில் தானே தொழில் வரும். இன்ஜினியரிங்கை தமிழ் மீடியத்தில் படிச்சிங்கன்னா அது உங்கள் தொழிலையும் நீங்கள் தமிழில் தான் பேச போகிறீங்க. நீங்கள் மருத்துவத்தை தமிழில் படிச்சிங்கன்னா அப்போ நீங்கள் மருத்துவராக தொழில் செய்யும்போதும் அந்த தமிழில் தான் நீங்கள் பேசுவீங்க. தமிழில் தான் அந்த மருத்துவ தொழிலையும் செய்வீங்க. அந்த மாதிரி தாய்மொழியில் நீங்கள் கல்வியையும் தொழிலையும் கொடுத்து பாருங்கள். வாழ்க்கையே எளிதாக மாறிவிடும். எப்படி பேசுகிறது, எனக்கு தாய்மொழியில் பேசுவதால் தான் நான் பேசுகிறேன். அதுபோல் தான் தாய்மொழியில் கல்வியும் தொழிலும் வந்தால் கல்வி கற்பது ஈஸி, தொழில் செய்வது ஈஸி. அப்படி இருக்கும்போது வேலை செய்கிறது ஈஸி, பணம் சம்பாதிக்கிறது ஈஸி, வாழ்கிறது இங்கே ஈஸி. அப்போ பெண்கள் வீட்டில் முடங்க மாட்டாங்க. சுதந்திரமாக ஆணும் பெண்ணும் சுதந்திரமாக வாழ ஆரம்பிச்சிருவாங்க. பெண் சுதந்திரத்துக்கு பெண் அடிமைத்தனத்துக்கு என்ன காரணம்? அந்நிய மொழி மோகம்தான் காரணம். தாய்மொழியில் கல்வி கற்றிருந்தால் நாம் எப்போவோ முன்னேறி இருப்போம். நீ தாய்மொழியில் கல்வி கற்றிங்கன்னா உங்கள் முன்னேற்றத்தை யாராலும் தடுக்க முடியாது. நீங்கள் இந்த அரசாங்கத்திட்ட கேள்வி கேட்குறீங்களா, எங்களுக்கு வந்து இலவசமாக 1000 ரூபா கொடுங்க, அல்லது எங்களுக்கு அது கொடுங்க இது கொடுங்க அப்படின்னு அரசாங்கத்திட்ட சலுகைகளை கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எதுக்கு கையேந்துறீங்க? நீங்கள் தாய்மொழியில் கல்வி கொடுங்க, உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் நீங்களே பெற்றுப்பீங்க, எல்லாத்தையும் நீங்களே வாங்கிப்பீங்க, நீங்களே பணத்தை, அதற்கு தேவையான பொருளாதாரத்தை நீங்களே தேடிப்பீங்க. இந்த அரசாங்கங்கிறது ஒரு உதவி தான். நமது முன்னேற்றத்தை, மக்களுடைய முன்னேற்றத்தை மக்களே தீர்மானித்துக் கொள்வார்கள். எப்போ தெரியுமா? தாய்மொழியில் கல்வி கொடுங்க. தாய்மொழியில் கல்வி கொடுக்காம நம்ம ஆங்கிலத்தில் கல்வி கற்கும்போது தான், ஆங்கிலத்தில் தொழில் செய்யும்போது தான் என்ன ஆகுது அப்படின்னா, ஆங்கில அறிவு இருந்தால்தான் தொழில் செய்ய முடியும். அப்படிங்கும்போது தான் இங்கே வாழ்க்கை கடினமாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? இந்த அரசாங்கத்திட்டருந்து உதவி எதிர்பார்க்குறோம். தயவுசெய்து உதவி பண்ணுங்க, வாழவே முடியல, கஷ்டமாக இருக்குது, இலவசமாக பணம் கொடுங்க, அதை கொடுங்க, மிக்சி கொடுங்க, கிரைண்டர் கொடுங்க, மாதம் 1000 ரூபா கொடுங்க அப்படின்னு சொல்லி அரசாங்கத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய அந்த அவல நிலை ஏன் வருகிறது என்றால், நாம் தாய்மொழியில் கல்வி கற்கவில்லை. எவ்வளோ பெரிய ரகசியம் தெரியுமா? ரொம்ப சிம்பிளுங்க. முன்னேறது ரொம்ப ஈஸி. ரொம்ப ஈஸியாக முன்னேறிட்டு போகலாம். தாய்மொழியில் கல்வி கற்றால் மட்டும்தான். நீங்கள் அந்நிய மொழியில் கல்வி கற்றால் முன்னேறவே முடியாது. நீ என்ன தான் தலைகீழன்னாலும் முன்னேறவே முடியாது. அதுதான் இங்கே நடக்குது. இப்போ தமிழ்நாடெல்லாம் பார்த்தீங்கன்னா, இந்தியாவின் பிற மாநிலங்களோடு ஒப்பிட்டு தான் நீங்கள் உங்கள் முன்னேற்றத்தை, அதுவே முன்னேறிய ஒரு ரஷ்யாவோட ஒப்பிட்டு, ஒரு சீனாவோட ஒப்பிட்டு, ஒரு தமிழ்நாட்டோட முன்னேற்றத்தை ஒப்பிட்டு பாருங்கள், ரொம்ப கேவலமான நிலைமையில் இருக்கும். அதனால் சீனா ஏன் முன்னேறிச்சுன்னா, அதுக்கு நீங்கள் என்னென்னவோ காரணம் சொல்லுவீங்க. தாய்மொழி தான். அதுவே அவங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்றாங்கன்னு வச்சுக்கோங்க, சீனாக்காரங்க, அவங்க முன்னேறிடவே மாட்டாங்க. பெண்கள் வீட்டிலே முடங்கிடுவாங்க. ஜப்பான்காரங்க ஆங்கிலத்தில் கல்வி கற்றால், ஆங்கிலத்தில் தொழில் செய்தால் என்ன நடக்கும்? ஜப்பான்காரங்க முன்னேறிடவே மாட்டான், தொழில் செஞ்சிடவே மாட்டான், வாழ்ந்துக்கிடவே மாட்டான். அவன் தாய்மொழியில் தொழில் செய்கிறான். அதுதான் ரகசியம். சாதாரண விஷயம். நீ வேணால் பரிசோதனை பண்ணிப்பார். தாய்மொழியில் மட்டுமே கல்வி கற்கிற கல்வி நிலையங்களை உருவாக்குங்கள். மாவட்டத்திற்கு ஒரு கல்வி நிலையம், மாதிரி கல்வி நிலையம், தாய்மொழியில் கல்வி. அதை 1லிருந்து 12ஆம் வகுப்பு வரைக்கும் தாய்மொழியில் மட்டுமே அங்கு கல்வி கற்கப்படும். அப்படி ஒரு கல்வி நிலையங்களை உருவாக்குங்கள். அப்படி ஒரு கல்வி நிலையங்களை மாவட்டத்துக்கு ஒன்று உருவாக்குங்க. அதில் ஏற்படுகிற முன்னேற்றத்தை கவனியுங்கள். அங்கே படிக்கிற மாணவர்களின் முன்னேற்றத்தை நீங்கள் கவனியுங்கள். பிற கல்வி நிலையங்களோடு ஒப்பிடுங்கள். இந்த பள்ளி மாணவர்கள் சிறப்பாக செயல்படுகிற அப்போ உங்களுக்கு தெரியும், தாய்மொழியில் கல்வி கற்பவர்கள் சிறப்பாக கல்வி கற்கிறார்கள், ஒழுக்கமாக இருப்பாங்க. தாய்மொழியில் ஏன்னா நல்லா கல்வி கற்கும்போது தான் அவங்களுக்கு எதிர்காலத்தை பற்றி ஒரு ஆக்கப்பூர்வமான ஒரு நம்பிக்கை வரும். அப்போ தான் அவங்க ஒழுக்கமாக இருப்பாங்க. நீங்கள் ஆங்கிலத்தில் கல்வி கற்றுக் கொடுத்தா
அவங்களால படிக்க முடியாது. அவங்களுக்கு எதிர்காலத்த பத்தி பயம் வரும். அதனால நிகழ்காலத்தில அவங்க ஒழுக்கமா இருக்க மாட்டாங்க. ஏதாவது கட்டுப்படுத்த முடியாது அவங்கள. தீங்கான செயல்களில் ஈடுபடுவார்கள்.